So, hi everyone, and welcome to Vedantu channel, பசங்களா. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எஸ், ஹாய் லோகேஷ், லோகேஸ்வரன். எஸ், வெரி குட் மார்னிங். ரைட். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், போன கிளாஸ் நம்ம வந்து லிமிட்ஸோட ஃபார்முலாஸ் வச்சு பார்த்தோம், விச் இஸ் லிமிட் தியரம் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் தியரம். ஸோ கான்ஜுகேட் எடுத்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அண்ட் பவரில் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த 3 மாடல்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டாடாப்பா? ஸோ அதை இப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீகால். ஸோ நம்ம போன எக்ஸசைஸில் என்னென்ன சம்ஸ் பார்த்தோம், எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் பார்த்துட்டு we will start from that. So you know this. இதுக்கான ஃபார்முலா மெத்தட் என்னடா பசங்களா? ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு நியூமரேட்டரில் 2 பேர் இருக்காங்க, டினாமினேட்டரில் 2 பேர் இருக்காங்க. ஸோ லிமிட் x tends to 0 or x tends to a. ஓகேங்களா? x power n minus a power n whole divided by x minus a. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எக்ஸ் அண்ட் நியூமரேட்டர்ஸும் டாக்கிங் அபவுட் சேம் டேர்ம், டினாமினேட்டரும் டாக்கிங் அபவுட் சேம் டேர்ம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பவர்ஸ் ரைஸ் ஆயிருக்குல்ல, 1/x நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பார் மைனஸ் 1, 2 பார் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் லிமிட்டும் அதே எக்ஸ் டென்ஸ் டு 2 தான். ஸோ இவங்க எல்லாருமே நான் சொன்ன மாடல் படி இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் பவர் வந்து -2, 2 into -1 minus 1, which is -1 into 2 raised to power -2 minus 1/4. அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு அவுட்புட். யாரா பசங்களா? ஸோ இது ஒரு மாடல். இந்த மாடல் என்னது? எஸ், வெரி குட் மார்னிங் டாப்பா. குட் மார்னிங் டா பசங்களா. ஸோ திஸ் இஸ் ஒன் மாடல். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? ஒரு ஸ்மால் ரீகாப் தான். போன எக்ஸசைஸில் என்ன பார்த்தோன்ற ஒரு ஸ்மால் ரீகாப் செஷன், அவ்வளோதான். எஸ்டா பசங்களா? யூ ஆல் காட் இட்? ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வென்எவர் நம்ம இதை அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணன்றப்போ நம்மளுக்கு 0/0 ஃபார்ம் வருது. எப்பயுமே ஃபார்முலாஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க? 0/0 ஃபார்ம், விச் இஸ் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். நம்மளுக்கு வர இடத்துல தான் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் வரும். ஸோ இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மேட் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கான்ஜுகேட் எடுப்போம். ரைட்? ஸோ கான்ஜுகேட் எடுப்போமா? For the denominator, you can take conjugate. So 1 plus root x, 1 plus root x. Multiple பண்ணா என்ன கிடைக்கும்? Limit x tends to 1, root x minus x square into 1 plus root x whole divided by 1 minus x square. Now also it's changing. Okay. So இப்போ நம்ம அகைன் என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு அப்போ கான்ஜுகேட் எடுக்கலாம். ஏன்னா இன்னமும் இது வந்து ஜீரோஸ் ஆகுது, சேஞ்ச் ஆகலை. ஸோ யூ ஹாவ் டு டேக் கான்ஜுகேட் ஃபார் திஸ் ஒன். இட் இஸ் நாட் எக்ஸ் ஸ்கொயர், இட் இஸ் எக்ஸ். இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா what will happen? Limit x tends to 1, root x minus x square, root x plus x square into 1 plus root x
whole divided by 1 minus x. So இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா you will get x minus x power 4 into 1 plus root x whole divided by 1 minus x into root x plus x square. root x common எடுத்துட்டேன்னா 1 minus oh sorry என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் So இதிலிருந்து x நீங்க காமனா எடுத்துக்கலாம்டா பசங்க. So limit x tends to 1, if you take x 1 minus x cube into root x plus 1 plus x root x whole divided by 1 minus x into root x plus x square. So இதிலிருந்து நீங்க 1 minus x common out பண்ணி cancel பண்ணிக்கலாம். So 1 minus x cancel ஆயிரும். So your whole answer will be x into x square plus x plus 1 into 1 plus root x whole divided by இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆகாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் 0 ஆகாது. when you apply 0 here what 1 here x tends to 1 போடலாம். ஸோ 1 into 1 into 1 2 1 into 3 into 2 whole divided by 2. So 2 2 cancel, your answer is 3. Okay வாடா பசங்களா, ஸோ தட்ஸ் இட். இதுதான் என்னோட ஸ்மால் ரீகேப் சரிங்களா. ஸோ ஒன்று கான்ஜுகேட் மெத்தட் ஆர் வி ஹாவ் அ ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ரீகேப்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக டீல் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹவ் ரீகேப் டன்னு நினைக்கிறேன். ஏடா பசங்களா, ஸோ அவங்களுக்கு ரீகேப்புக்கு வேறு ஏதாவது சம் வேணும், ஸோ செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து இந்த ஒரு சம் மட்டும் சொல்லுங்க மேம் அப்படின்னா எஸ். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி பற்றி நான் பேசுகிறேன். ஏடாப்பா எனி அதர் சம் யூ நீட் or we can go back to that exercise. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன கான்ஜுகேட் வேணால் எடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நியூமரேட்டருக்கு கான்ஜுகேட் எடுக்கும் போது சம் க்ளோஸ் ஆயிரும், சம்டைம்ஸ் டினாமினேட்டருக்கு எடுக்கும் போது க்ளோஸ் ஆகும். ஸோ யாருக்கு வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் நாட் க்ளோஸ்ட் ஃபர்தராக ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரீகேப் பண்ண தெரிஞ்சிடணும், அவ்வளோதான். ஸோ கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்டா பசங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால் நம்மள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து எக்ஸசைஸ் 9.3. ஸோ எக்ஸசைஸ் 9.3யோட வெரி பேசிக் என்னன்னா லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பற்றி கேட்பாங்க ஆர் மேக்ஸிமம் வேல்யூ பற்றி கேட்குறாங்க. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ பற்றி கேட்குறாங்களோ அங்கெல்லாம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பற்றி நம்ம பேசணும், அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் தி லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட்ஸ் ஆஃப், ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இவங்களோட லிமிட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். அட் எக்ஸ் டென்ஸ் டு -2ங்கிற இடத்துல. வாட் இஸ் இட்? எக்ஸ் டென்ஸ் டு -2ங்கிற இடத்துல we are going to talk about this. அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை சால்வ் பண்ணுறதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், டேக் அப் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ், யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவங்களை வந்துட்டு எக்ஸ் -2 அண்ட் எக்ஸ் +2ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அண்ட் இவங்களை வந்துட்டு எக்ஸ் +2 தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் +3. ஸோ இப்போ இவனும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்லி 1 எக்ஸ் -2 இஸ் ஹியர். ஸோ எக்ஸ் -2 டிவைடட் பை எக்ஸ் +2 இன்டூ எக்ஸ் +3. சரியாடாப்பா? ஸோ இப்போது நீங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட்டை யூஸ் பண்ண போகிறீங்க. வென் யூ ஆர் யூஸிங் ரைட் ஹேண்ட் லிமிட், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
இந்த ஒரு ஃபங்ஷன் இருக்குல்ல, இந்த ஒரு ஃபங்ஷன் x+2 எக்ஸுக்கு பதிலா -2 போட்டீங்கன்னா ஆர் x+2ங்க இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ 0 ஆகும்? when you put x is -2 x நீங்க -2ன்னு போடும்போது இந்த எக்ஸ்பிரஷன் 0 ஆயிரும். ஆமா ரைட்டா பசங்களா? கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்னா இப்போ நான் பாக்ஸில் போட்டிருக்கேன்ல அந்த எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். இட் கெட்ஸ் டூ இட் இஸ் 0. 12th லைவ் இருக்குடா பசங்களா? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 o'clock 5 to 6. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ -2க்கு கம்மியாக நம்ம ஏதாவது எக்ஸுக்கு வேல்யூஸ் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் -3 -4 அப்படின்னு சொல்லிட்டு யாரை நீங்கள் போட்டாலும் சரி இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். யூஆர் அக்ரி வித் மீ? எஸ். இட் வில் கிவ் அ நெகட்டிவ் வேல்யூ. அது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் அவுட்புட்டாக கொடுக்கும். அண்ட் இந்த -2 தாண்டி ரைட் சைடு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா தட் எக்ஸ்பிரஷன் வில் பி பாசிட்டிவ் எக்ஸ். இவங்க -0 அண்ட் இட் இஸ் அ பாசிட்டிவ் 0வா இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு யூஸ் பண்ணுவீங்க. வென் ஐ எம் அப்ளைங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ -2வோட லெஃப்ட் சைட் பாயிண்ட்டை தான் எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் சைடான க்ளோசஸ்ட் நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அப்படி நெய்பர்ஹுட்ஸ் பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இங்கே இது வந்து 0 ஆயிரும். கம்ப்ளீட்டாக எக்ஸுக்கு பதிலாக -2 போட போகிறீங்க. எஸ் இட் பிகம் 0. டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அது என்ன இன்ஃபினிட்டியாக ரீச் பண்ணும்? ஸோ அது மினிமம் வேல்யூவை எடுக்க ட்ரை பண்ணுமா, மேக்ஸிமம் வேல்யூவை எடுக்க ட்ரை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் லீட்ஸ் டு அ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவோட மினிமமுக்கு தான் அது ரீச் பண்ண ட்ரை பண்ணும். விச் மீன்ஸ் இதோட அவுட்புட் வந்து -இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேவாடாப்பா? இதோட அவுட்புட் என்னது? -இன்ஃபினிட்டி. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ். அண்ட் லிமிட் x tends to 2 plus -2 கூட ரைட் சைட் பாயிண்ட். நான் ரைட் சைட் பாயிண்ட் எடுக்க போது இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்? +இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் -இன்ஃபினிட்டி அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் +இன்ஃபினிட்டி. ஏதாவது டவுட் இருக்காடாப்பா? ஸோ கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது இன்ஃபினிட்டி தான். பட் என்ன இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது மேட்ரிங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? நோ, இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏடாப்பா? So can we move on? Next one, same expressions. இவங்களுக்கும் தான் அதே வேல்யூஸ் தான் நம்மளுக்கு திருப்பி போட போகிறாங்க. சம்திங் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை மினிமலைஸ் பண்ண முடியும்னா அதை மினிமலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் x tends to 3 x square minus 9. What is x square minus 9 tends to? It is x minus 3 and x plus 3 whole divided by இவங்களை x square into. How we can write this? This is x minus 3 the whole square. So அப்போ இவங்களும் cancel ஆயிடுவாங்க. Your expression is like this. x plus 3 whole divided by x square into x minus 3. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0 போட்டாலும் சரி, எக்ஸுக்கு 3 போட்டாலும் சரி 0 ஆயிரும். பிகாஸ் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் 0. வென் யூ புட் எக்ஸ் இஸ் 3, எக்ஸை நீங்கள் 3ன்னு போட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் 0 ஆயிரும். அப்போ 3யோட லெஃப்ட் சைடில் போகும்போது இட் வில் கிவ் அ நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன். 3யோட ரைட் சைடில் போகும்போது இவங்க பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸை தருவாங்க. ஸோ அப்போது left hand limit is equal to limit x tends to 3 minus போட்டிங்க அப்படின்னா what will happen? நம்மளுக்கு இவங்க நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அவுட்புட்டாக கொடுப்பாங்க. அண்ட் ஃபார் ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 3 plus. this expression is a positive expression. அப்போ இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி ரீச் பண்ணும். So minus infinity and plus infinities are totally different. So இந்த இடத்துல limit exist ஆகாது. ஓகேங்களா? So limit does not exist.
திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதான்டாப்பா. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஆன்சர்ஸாக வருதுன்னா இவ்வளோதான் கான்செப்ட். இனிமே தான் வந்து இந்த ரியல் எக்ஸசைஸ்க்குள்ளே நம்ம ஸ்டெப் இன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. வென்எவர் இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸுக்கு நம்பர்ஸை லிமிட்டாக போட்டு பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போ நம்பர்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் அ நம்பர். பட் நாம் இன்ஃபினிட்டிவே லிமிட்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஒருவேளை எக்ஸுக்கு இருக்கிறதுலே நம்பர் சிஸ்டம்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பரை ரீச் பண்ண போகுது அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே பார்க்க ஒரே ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இருக்காங்களா அப்படின்றத செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஃபங்க்ஷனாக மாற்றிட்டா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் எஸ். ஸோ அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. ஓகேங்களா? டேக் எல்சிஎம் ஆன் போத் சைட். ஸோ அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2x ப்ளஸ் 11 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ எல்சிஎம் எடுத்தால் இந்த மாதிரி தானே ஸ்டெப் வரும். when you take எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டெப் வரும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, உள்ள எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. You can check out. So 3x square plus 3x minus 18 minus, you have to multiple this. It is 2x square minus 11x plus 2x and plus 22 whole divided by x minus 2 into x square plus x minus 6. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை அப்படியே வச்சுக்கோங்க, டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டரை மட்டும் இப்போதைக்கு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 3x மைனஸ் 11x, ஸோ மைனஸ் 8x அண்ட் ப்ளஸ் 2x, அப்போ மைனஸ் 6x கிடைக்கும். அண்ட் 18ல இருந்து 22 போச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், இட் மீன்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு x square plus x minus 6. So what happens Rama? இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு x tends to infinity பற்றி பேசுகிறோமோ, ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இட் அப்படின்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி ஸோ ஆஃப் போத் காமன் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணும். இட்ஸ் அ ஒன்லி ஸ்டெப், யூ ஹாவ் டு டூ இட். இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரியை காமன் அவுட் பண்ணும். சரிங்களா? இப்போ நியூமரேட்டர்லேயே ரொம்ப ஹையஸ்டான டேர்ம் வந்து திஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுக்கணும் அப்படின்னா உள்ள என்ன ஆகும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா ஒரே ஒரு 1 தான் இருக்கும். மைனஸ் 6x, 6xலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் போகுது. ஸோ அங்கே 2x நான் வெளியே எடுக்கிறேன், ஆனால் ஆல்ரெடி அங்கே இருக்கிறது ஒரே ஒரு எக்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு எக்ஸ் அங்கே இல்லை, பட் ஐம் டேக்கிங் அவுட் சைட். ஸோ அப்போ ஒருத்தங்க இல்லாதவங்களையும் நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் டிவைடில் போட்டால் போதும். எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, இஃப் சம்திங் இஸ் நாட் ப்ரெசென்ட், இப்போ நம்மளுக்கு தேவை என்னது, இன்னும் ஒரே ஒரு எக்ஸ் தானே வேணும். ஸோ அப்போ ஒரே ஒரு எக்ஸ் அண்ட் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணலாம்ல, மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணாலும் ஈக்குவேஷனில் சேஞ்சஸ் வராது. ஸோ இப்போ நீங்கள் அப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ காமன் எடுத்துட்டிங்கன்னா பை எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்குமா. ஸோ அந்த பை எக்ஸ் தான் இவங்க. சரிங்களா? ப்ளஸ் 4, இங்கே என்னது, ஐ ஹாவ் டு டேக் 2x ஸ்கொயர் அவுட் சைட், ஆனால் இங்கே எக்ஸே கிடையாது. ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர், 4/x ஸ்கொயர். இந்த 4/x ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஹோல் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். எங்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லையோ இன்டூ அண்ட் டிவைட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் காமன் அவுட் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது தெரிஞ்சிடும். ஸோ டிவைடில் தான் உங்களுக்கு வரும் மீதி, ரைட்? ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ நெக்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்கிறேன். ஸோ இப்போ இவங்கலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா
It is x square into 1 plus 1 by x minus 6 by x square. Overall, it is finished. So, இப்போ இந்த x square cancel பண்ணிடலாம் ரைட்டுங்களா? இப்போவும் நீங்க இன்ஃபினிட்டிஸ் அப்ளை பண்றீங்க ஓகேவா? இப்போவும் நீங்க வந்து இன்ஃபினிட்டிஸ் அப்ளை பண்றீங்க. ஸோ வாட் ஹேப்பன்? இந்த x மைனஸ் 2வை நான் மேலே கொண்டு போயிடுறேன், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கே கொண்டு போய்க்கிறேன் சரிங்களா? ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ் 1 by x minus 2 into 1 minus 6 by x plus 4 by x square whole divided by 1 plus 1 by x minus 6 by x square. எதுக்கு மேம் 1 by ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம்? why we have to change it to 1 by x அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 1 by இன்ஃபினிட்டினா என்னடாமா 0. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எல்லாத்துலேயும் டிவைட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம் எல்லாத்தையும். ஸோ இருக்கிறதுலே காமனஸ்ட் ரொம்ப ஹையஸ்ட் டிகிரி காமன் எடுத்திங்கன்னா எல்லாருமே டிவைட் ஃபார்மேட்டுக்கு மாறுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இவங்களோட ஆன்சர் 0 0 0 0 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 0. ஸோ ஓவரால் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 into 1 divided by 1 which is 0. அப்போ உங்களோட லிமிட்டோட ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி 0. ஏன்னா பசங்களா? ஸோ எனி ஃபர்தர் டவுட்ஸ் யூ ஹேவ்? ஏதாவது டவுட் இருக்காங்கடாப்பா? இல்லைல்ல? ஸோ கேன் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்? I hope it is not there. Okay. So, yes. Move பண்ணலாமா? ஓகே, எங்கெல்லாம் இன்ஃபினிட்டி இருக்கோ இதே ப்ரொசீஜர்ஸ் வில் பி ப்ரொலாங்டு. இதே ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம ப்ரொலாங் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டாக கவனிங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ இங்கேயுமே காமனஸ்ட் டேர்மை நம்ம டேக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? லிமிட் x tends to infinity, you have to take x cube outside. மேலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் டேர்ம் யார்? x cube தான். ஸோ இந்த x cube நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ x cube ஃபர்ஸ்ட் டேர்மில் x cube இருக்குது. ஓகே, செகண்ட் டேர்மில் வெறும் x தான் இருக்குது. மேம் வெறும் எக்ஸ்லேருந்து x cube நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா ஜஸ்ட் மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை x cube. இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் x cube வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆர் எக்ஸ் ஸ்கொயர் போதுமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயரா? ஸோ அப்போ எக்ஸ் கியூப் கிடச்சிருமா? இவங்க ரெண்டு பற்றியும் சேர்த்துனா எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூப்பை வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீதி என்னது? 1 by எக்ஸ் ஸ்கொயர் இஸ் தேர் ஹோல் டிவைடட் பை. சேம் ப்ரொசீஜர் ஃபார் திஸ் ஒன். யூ ஹாவ் டு டேக் எக்ஸ் பார் ஸ்கொயர் அஸ் அவுட் சைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா வாட் ஹேப்பன்? எக்ஸ் பார் 4 1 minus 3 by x square. 2 x square இன்னும் பத்தல. ஸோ எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுவீங்க. இங்கே எக்ஸ் பார் 4ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ when you take x பார் 4 is outside, 1 by x பார் 4 is inside. சரியாடாப்பா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ ஹாவ் டு அப்ளை பிஃபோர் தட். இவனையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 1 by x is there. ஸோ சேம் அந்த 1 by x முன்னாடி கொண்டு போய்க்கோங்க. அப்போ 1 by x into 1 plus 1 by x square whole divided by 1 minus 3 by x square plus 1 by x power 4. Now apply in the term 0, in the term, everything is 0. So 0 into 1 divided by 1 which is 0. Okay, vadappa? So similar. So whenever I am applying for infinity, this is the concept behind this. So இதுக்கும் அதே ஸ்டெப்ஸ் தான், without any changes நம்ம அதை பார்க்க போகிறோம். So limit x tends to infinity, x power 4 minus 5x இருக்குங்களா? So x power 4 நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. What happened? x1 minus 5 by x cube. 3x இன்னும் 10ல.
ஸோ பை எக்ஸ் கியூப் நம்மளுக்கு வரும். கரெக்டுங்களா? ஹோல் டிவைடட் பை இங்கே என்னது, யூ ஹாவ் டு டேக் எக்ஸ் ஸ்கொயர் as காமன். ஸோ when you take x square as common, what happens? 1 minus 3 by x plus 1 by x square. ஏன்னா இங்கே ஒரே ஒரு x இருந்தால் x ஸ்கொயராக மாறிடுவாங்க. ஸோ அதனால அந்த எக்ஸை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ரெண்டு எக்ஸுமே இங்கே ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதனால் 1 by x ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Now you have to apply further. Yadama, now you have to apply further. So limit x tends to infinity. X power 4 divided by whatever. Infinity putting in enna agum, the whole terms. Enava consider aha poranga. This becomes 0, 0, 0. And you will cancel panningna x square. ஸோ இப்போ டிவைட் வந்து 0 கிடையாது, டிவைட் 0 கிடையாது. பட் மை நியூமரேட்டர் இட் டென்ஸ் டு 0. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் டேர்ம். அது ஒரு பாசிட்டிவ் டேர்ம். ஸோ பாசிட்டிவ் டேர்முக்கு நீங்கள் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா இட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஈவன் அது நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் நீங்கள் செக்கே பண்ண வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ. வெரி குட் மார்னிங் டாப்பா. எஸ் டா பசங்களா, எவ்ரிவன் ஓகே. நீங்களா திருப்பி வந்திருக்கீங்களா? எஸ். ஸோ உங்களுக்காக திருப்பி இந்த இன்ஃபினிட்டி கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டாடா பசங்களா? வாட் இஸ் இன்ஃபினிட்டி கான்செப்ட்? ஏன்னா பின்னாடி இருக்கிற எல்லா சம்ஸுமே இன்ஃபினிட்டி கான்செப்ட்ஸ் தான், விச் இஸ் வெரி ஈஸி. நம்மளுக்கு நார்மல் லிமிட்டை விட லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்கும். பார்க்கலாமா? ஸோ see this. First of all, திருப்பி நான் சொல்கிறேன். whenever you see this extends to infinity டாப்பா. குட் மார்னிங் டா பசங்களா. எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பற்றி பேசுகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே நியூமரேட்டரும் சரி டினாமினேட்டரும் சரி இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரியை, ஓகேங்களா, ஹையஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அந்த ஹையஸ்ட் டேர்மை தான் நம்ம காமன் அவுட் பண்ணணும். இந்த ஒரே ஒரு பிரின்சிபல் வச்சு தான் நம்ம இந்த சம்ஸ் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நியூமரேட்டர் 1x மைனஸ் 3x³ 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்லேருந்து இப்போ நான் யாரை காமன் அவுட் பண்ணணும்? எக்ஸுக்கு தான் லிமிட்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸோட ஹையஸ்ட் டேர்மை நான் வெளியே எடுக்கணும். யாரை வெளியே எடுக்கலாம்? ஸோ 1x இருக்குது, 3x³ இருக்குது. யாரை எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? யாரா பசங்க? ஸோ இட்ஸ் நவ் யோர் டர்ன் டு ரிப்ளை ஃபார் மீ. எஸ், எனி ஒன். யாரை வெளியே எடுக்கலாம்? No one is there to reply, huh? Okay. ஸோ என்ன பண்ணலாம்டா பசங்களா? வெளியே வரலாமா? ஸோ when we take this limit x tends to infinity, I have to take cube as outside. எஸ், எக்ஸ் கியூபை நம்ம வெளியே எடுக்கணும். பர்ஃபெக்ட். ஸோ எக்ஸ் கியூபை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? டேக் இட் அஸ் எக்ஸ் கியூப். சரிங்களா? ஸோ இப்போ 1ல் எக்ஸ் கியூப் கிடையாது. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்மில் எக்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ when you do the multiplication division, ஸோ எக்ஸ் கியூப் போயிடும். அப்போ அந்த டிவைடில் இருக்க எக்ஸ் கியூப் மட்டும் நம்மளுக்கு மீதி இருக்கும். 1/x³ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். plus x divided by x³ which is 1/x². பசங்களா, minus 3 when you take x³ is common, so only 3 is balance, whole divided by இதுக்கு என்ன பண்ணணும்? அதே சேம் x³ நீங்க காமனா எடுக்கணும். so 1/x³ plus 1/x மட்டும்தான். ஏன்னா இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தானே பேலன்ஸ். ஸோ அந்த 1/x மட்டும்தான் டிவைடில் வரும். ப்ளஸ் 3
everything is 3 by same 1. இப்போ யோசிச்சு சொல்லுங்கடா பசங்களா, இந்த x cube cancel. ஸோ இந்த x tends to infinity-னா what is 1 by infinity which is 0. அப்போ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த term 0, இந்த term 0, this is 0 and this is 0. இது எல்லாமே 0 ஆயிருவாங்க. So I will have minus 3 by 3, that is minus 1 as my answer. ஸோ 11th லைவ் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போட்டுட்டேன்னா நோடா பசங்களா, ஐ ஹாவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் தட் இனிமேல் வந்து உங்களுக்கு ஏர்லி மார்னிங் செக்ஷன்ஸ் தான் மேக்ஸ் இருக்க போகுது. ஸோ ஃப்ரம் 4 to 5 ஓகேங்களா, டெய்லியுமே லைவ் செக்ஷன்ஸ் இருக்க போது. ஸோ டோன்ட் வரிடாமா, யூ கேன் ஜாயின் தட். பசங்களா, ஐ ஹாவ் ரிப்ளை ஓகேங்களா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் லைவ் செக்ஷன்ஸ் வர முடியலனாலும் இந்த செக்ஷன்ஸை நீங்கள் திருப்பி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த லைவ் செக்ஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் சே இட் இன் கமெண்ட்ஸ். ஒரு வேளை நீங்கள் அந்த டைமில் எந்திரிச்சிருக்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிடாமா. பட் எவ்ரி டே யூ ஹாவ் லைவ் ஓகே ஃப்ரம் 4 to 5 எக்ஸப்ட் சண்டே. ஸோ எஸ், ஸோ இப்போ x tends to infinity. No problem. Now you can join representative. So see this, x tends to infinity. Now you have to apply it. So infinity பொறுத்த வரைக்கும் you take LCM on both side. So இப்போ நீங்கள் LCM எடுத்துக்கோங்க, ஒரே ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ அப்போ limit x tends to infinity. When you take x cube into 2x plus 1 minus x square into 2x square minus 1 whole divided by 2x square minus 1 into 2x plus 1. So which is equal to, okay vadappa. So limit x tends to infinity. Now you apply. இப்போ என்ன பண்ணுங்க, உள்ள இருக்கிறவங்களை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x power 4 plus x cube minus 2x power 4 plus x square whole divided by 2x square minus 1 and 2x plus 1. So what happened? Even cancel ஆயிருவாங்க. x square plus x square. So you have to take, இப்போ யாரை நியூமரேட்டரில் வெளியே எடுப்பீங்க, x cube வெளியே எடுக்கணும். கரெக்டுங்களா? So limit x tends to infinity. I have to take x cube as outside. So அப்போ 1 minus 1 plus 1 by x. இப்போ டினாமினேட்டரில் this is 9.3 டா பசங்களா, எக்ஸைஸ் 9.3. ஸோ எக்ஸைஸ் 9.3ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா x tends to infinity கான்செப்ட். Watching from Telangana, okay, you can understand my language. You are a Telugu speaking guy, na? Can you understand my language? Okay, no problem. So x cube into 1 plus 1 by x. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு டேர்ம்லேருந்து ஹையஸ்ட் டிகிரியை காமன் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த டேர்ம்லேருந்து ஹையஸ்ட் டிகிரி மீன்ஸ் விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை ஐ கேன் டேக் இட் அவுட் காமன். ஸோ அதை நான் வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், 2 minus 1 by x square. ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்மில் x square is not at all, அது வந்து ப்ரெசென்ட்டே ஆகலை. ஸோ வெளியே எடுக்கும்போது யூ ஹாவ் டு புட் இட் அஸ் அ டினாமினேட்டர். அது டினாமினேட்டரில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு இவங்களுக்கு நீங்கள் எக்ஸை காமனாக வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ் இன்டூ 2 plus 1 by x. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸ் கியூப் ஓவராலோ ஓகே கணேஷ், நோ ப்ராப்ளம்டாப்பா. நெக்ஸ்ட் இதில் நான் நெக்ஸ்ட் சம் எல்லாமே ஒரே மாடல் தான். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் நீங்கள் இதை இன்னும் ஃபர்தராக பாருங்கள், சரியா? ஸோ 1 minute நான் உங்களுக்கு இந்த சம்மை முடிச்சிடுறேன். டெக் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இந்த டேர்மும் 0. ஸோ இட்ஸ் டோட்டலி பிகம் 1 divided by 2 into 1.
2 into 2. So which is 1/4. ஓகேங்களா? ஸோ see this. இப்போ ஓரளவுக்கு கவனிங்க. ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். இந்த சம்ஸ்லாம் விட திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம். we have to prove with this sum. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க. லிமிட் n tends to infinity. இல்லடா பசங்களா, கணேஷ், ஐ ஹவ் ஆல்ரெடி புட் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் யூ செகண்ட் மிட் டேர்ம்க்கு. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோ உங்களுக்கு நான் வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே போட்டுட்டேன்டாப்பா. ஸோ நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். யூ கோ அண்ட் செக் இட் ஃபர்தர். எஸ், ஒரே நிமிஷம். இப்போ இங்கே பாருங்க. வாட் இஸ் இட் ராமா? 1 + 2 + 3 up to n. ஓகேங்களா? இது யாரு? இட் இஸ் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 இட் இஸ் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ விச் மீன்ஸ் இவங்களோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா n into n plus 1/2. n into n plus 1/2. ஸோ n into n plus 1 whole divided by 2. இது என்னது? சேம் 3n² plus 7n plus 2. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்னன்னா இதுதான் ஹோல் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டருக்கு டினாமினேட்டராக வராங்கல்ல. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் யூ ஹாவ் டு மல்டிபிள் இட். ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர்னா ரெசிப்ரோக்கல் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு மல்டிபிள் இட். ஸோ திஸ் பிகம்ஸ் லிமிட் n tends to infinity n into n plus 1 whole divided by 2 into 3n² plus 7n plus 2. சரியாடாப்பா? 3n² plus 7n plus 2. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லிமிட் n tends to infinity. ஸோ வாட் ஹேவ் டு டூ? நான் சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலே காமனஸ்ட் டேர்மை டேக் அவுட் பண்ணணும். ஸோ இது n வெளியே தான் இருக்குது. ஸோ அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆனால் இது ஒரு டேர்ம். ஸோ இப்போ இந்த ஒரு டேர்ம்லேருந்து யூ கேன் டேக் n அவுட் சைட். கரெக்டுங்களா? ஸோ n into n. n நம்ம வெளியே எடுக்க போகிறோம். உள்ளுக்குள்ளே 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் n-ல நீங்கள் n வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மட்டும்தான் பேலன்ஸ். அண்ட் 1 தான் இருக்குது. அங்கே n கிடையாது. n கிடையாதுன்னா யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் n and n. ஸோ அப்போ நீங்கள் n வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த பை n மட்டும் இருப்பாங்க. எவ்ரி ஒன் காட் இட் ஸ்டெப். ஸோ ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்துலேருந்தும் நம்மளால காமன் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் மல்டிபிள் அண்ட் டிவைட் இட். அவ்வளோதான். ஓகேங்களா? அண்ட் 2 into இதில் என்ன பண்ணணும்? n² நீங்கள் வெளியே எடுக்கலாம். யூ கேன் டேக் n² as outside. ஸோ 3 + 7/n. ஏன்னா இங்கே ஒரே ஒரு n மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதை டிவைடில் போட்டுருங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு n² தேவைப்படுது. இப்போ அப்போ இந்த n² இந்த n² நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வாட் ஹேப்பன்? இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். இப்போ இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம் இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். இவங்க 0 அண்ட் இவங்களும் 0. திஸ் 3 becomes 0. ஏன்? 1/infinity means 0. ஸோ அவங்க 3 பேர் 0 ஆயிடுவாங்க. அப்போ மீதி யார் யார் இருக்காங்க? 1/2 into 3 which is 1/6. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா யூ கேன் ஜூம் அவுட் அண்ட் see. நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். காட் இட் பசங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இன்ஃபினிட்டினாலே இவ்வளோதான் மாடல். இந்த ஒரு மாடலே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, லிமிட் n tends to infinity. ஸோ இது என்னது? இது பார்க்க எப்படி இருக்காங்க? 1², 2², 3², which is sum of natural numbers, sum of squares of natural numbers. அவங்களோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. இதுதான் உங்களோட ஃபார்முலா. whole divided by. இப்போ கீழே இருக்கிறவங்க என்னது? இட் இஸ் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதில் n இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காடாப்பா? இந்த மாதிரி எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? how many terms are there? 3n terms இருக்கு. ஸோ n-க்கு பதிலாக ஐ ஹாவ் டு புட் 3n ஹியர். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து 3n தான். ஸோ அப்போ அது வந்து 3n into
3n plus 1, 3 into 2, 6n plus 1, whole divided by 6. Whole divided by 6. அதுக்கப்புறம் divideல 1 plus 2 plus 3 up to 5n அப்படின்னு இருக்குங்களா. So it is sum of natural numbers formula. So அப்போ 5n into 5n plus 1 whole divided by 2 into 2n plus 3. இப்போ எதெல்லாம் உங்களுக்கு டிவைட் பண்ண தோணுதோ டிவைட் பண்ணலாம். ஸோ இதில் எது டிவைட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க டிவைட் ஆகிப்பாங்க. டினாமினேட்டர் டிவைட் ஆகிப்பாங்க. ஸோ இவங்களை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் n tends to infinity 3n into 3n plus 1 into 6n plus 1 whole divided by 3 into 5n into 5n plus 1 2n plus 3. அவ்வளோதாண்டா பசங்களா, சரிங்களா? அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம ஏதாவது வெளியே எடுக்க பார்த்தா வெளியே எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் திஸ் இந்த எண்ணும் கேன்சல் ஆயிடுவாங்க. எவ்ரிதிங் கேன்சல். இப்போ யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, நம்மளுக்கு எல்லாமே ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். எவ்ரிதிங் இன்டூ ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ இதுக்கு ஹையஸ்ட் டிகிரி n டேர்ம், ஏன்னா n-க்கு தான் இன்ஃபினிட்டி. ஸோ n-ஐ தான் நம்ம வெளியே எடுக்கணும். டேக் யுவர் n as outside. இந்த டேர்ம்லேருந்து n-ஐ வெளியே எடுத்தீங்கன்னா what will happen? 3 plus 1 by n. Next, இந்த டேர்ம்லேருந்து you can take n as common. So 6 plus 1 by n whole divided by 5 இருக்குங்களா? இந்த டேர்ம்லேருந்து you can take common n. So, 5 plus 1 by n. Next, again you can take n common from here. So, 2 plus 3 by n. So, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த n கேன்சல், இந்த n கேன்சல். Limit x tends to infinity. So, when you put limit x tends to infinity, யாரெல்லாம் 0 ஆகுவாங்க? So, இந்த term 0, இந்த term 0, இவங்களும் 0 and இவங்களும் 0. This overall 4 terms become 0. அப்போ என்ன ஆகும்? 3 into 6 whole divided by 5 into 5 into 2. So which is 9 by 25. Proof பண்ண சொன்னாங்க, proved it. Okay, we have to prove it as 9 by 25. Yes, it is proved. சரிடாப்பா, 9 by 25. Any doubt here? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? No, right? Yes. So I think this is the last 5 mark sums. So limit n tends to infinity. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனே ஜென்ரல் டேர்மை கொடுத்துட்டான். ஆர் ஜென்ரல் டேர்மை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளால ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஒவ்வொரு டேர்மாக பாருங்க. See the first term. First term எப்படி இருக்காங்க? 1 இருக்காங்க. 1 into அடுத்த term. 1க்கு அடுத்த term 2 இருக்காங்க. See the second term. 1 by 2 into அடுத்த term 3 இருக்காங்க. ரைட்? அந்த மாதிரி. அப்போ tn term. tn term ஜென்ரலாக ஒரு term பார்க்க எப்படி இருக்காங்க? மேலே 1 இருக்காங்க. அடுத்தது அந்த நம்பர் இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த நம்பரோட அடுத்த நம்பர் இருக்காங்க. ஸோ 1 by n into n plus 1. இதுதான் அந்த ஒவ்வொரு டேர்ம்ஸாக இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டிங் இட். இவங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? ஐ நீட் சமேஷன். எனக்கு கேட்டிருக்கிறது வந்துட்டு சம் ஆஃப். சம் ஆஃப்னா என்ன? சமேஷன். ஸோ சமேஷன் 1 by n into n plus 1. ஸோ இந்த மாதிரி இருக்க எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். மைனஸ் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ 1 by n into n plus 1. வாட் ஹேப்பன்? a by n plus 1 by b plus n plus 1. When you do the partial fraction, 1 equal to a into n plus 1, b into n. கரெக்டுங்களா? ஸோ n-க்கு -1 போட்டிங்கன்னா, n-க்கு -1 போட்டால் என்ன ஆகும்? This expression becomes 0. இவங்க 0 ஆயிடுவாங்க. ஸோ b is equal to -1 அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் n-க்கு 0 போட்டிங்கன்னா இவங்க 0 ஆயிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ a is equal to 1 இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்?
a வந்து 1 மைனஸ் 1/n+1. இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இப்படி இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ லிமிட் n tends to infinity summation 1/n minus 1/n+1. என்ன ஆகுது? இப்போ n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருங்க. 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருங்க. ஸோ லிமிட் n tends to infinity. ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/1 minus 1/2. நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணிங்கன்னா 1/2 minus 1/3. நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் போடணும்? n வரைக்கும் போடணும். I have to apply up to n. செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்களா? ஸோ கணேஷ் யூ கேன் கோ அண்ட் செக்டாம்பா. நீங்கள் போயிட்டு இப்போ வந்து 11th மேக்ஸ் நீங்கள் நம்மளோட வீடியோ செக்ஷன்ஸ்க்கு போங்க. லைவ் செக்ஷன்ஸ்க்கு பதிலாக வீடியோ செக்ஷன்ஸில் போங்க. வயலட் கலரில் தம்ப்நெயில் போட்டிருப்பேன். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணுறீங்களா? ஸோ 1/n minus 1/n+1. ஸோ யூ கேன் see this. இவனும் கேன்சல், இவனும் கேன்சல். இந்த மாதிரி எல்லாருமே கேன்சல் ஆயிடுறாங்க. செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ இங்கே இருக்க செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல். அப்போ யார் மீதி இருக்காங்க? ஸோ லிமிட் n tends to infinity 1 minus 1/n+1. இவங்க மட்டும்தான் லெஃப்ட் ஓவர். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு லிமிட் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி போடுறதுனால இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ your answer is 1. ஸோ your answer is 1. ஸோ நம்ம 1 தான் ப்ரூவ் பண்ணோம். we proved it. ஓகே வாடாப்பா? ஸோ which is equal to 1, hence it is proved. Fine. So simple. Yes. ஸோ இதை பற்றி இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிற விஷயத்து இஸ் வெரி மைன்யூட் திங். என்னன்னு கேட்டிங்கன்னா, an important problem in fishery science. ஸோ ஃபிஷரி சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வளர்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால் என்னது? ஆளுங்களை வேலைக்கு எடுக்கிறது இருக்குல்ல, அவங்களோட டிபெண்டன்சி. அது ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. So R of S is equal to S divided by alpha S plus beta, where alpha and beta are positive constants. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட்லி எவ்வளோ தூரத்துக்கு என்னால் ரெக்குவயர்மெண்ட்டை எடுத்துக்க முடியும்? மை நம்பர் ஆஃப் ஸ்பேமர்ஸ். ஸோ இன்னைக்கு இதை அதிகமாயிட்டாங்க, அந்த எஸ்ங்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. ஸோ சஃபிஷியன்ட்லி லார்ஜ். அப்போ அந்த எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஒரு வேளை இன்ஃபினிட்டியை ரீச் பண்ணால் தான் சஃபிஷியன்ட்லி லார்ஜ்னு சொல்ல முடியும். So what is it? S divided by alpha S plus beta. You can take your S as common. So நீங்கள் S காமனாக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்டாப்பா? So S divided by, when you take S as common, you take alpha plus beta by S. So இந்த S cancel. So இவங்க 0 ஆயிடுவாங்க. So what happened? 1/alphaங்கிறது தான் அவங்களோட கான்ஸ்டன்ட். சரியாடாம்மா? Yes. Now check for this one. So a tank contains 5 liters of pure water. So bring that contains 30 grams of salt per liter of water is pumped into the tank at the rate of 25 liters per minute. சரிங்களா? So the concentration of salt water after T times is C of T, which is equal to 30T by 200 plus T. What happens to the concentration as T tends to infinity? சரிங்களா? இப்படி ஒரு கான்செப்ட் பற்றி பேசுகிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் பற்றி பேசுகிறாங்க. T tends to infinity-னா என்ன ஆகும்? What is your T tends to infinity? ஸோ limit x tends to infinity, C of T என்னடாப்பா? ஸோ limit x tends to infinity 30T divided by 200 plus T. You can take T as common. நீங்கள் T வெளியே காமனாக பண்ணலாம். So what happened? Limit x tends to infinity
t வெளியே எடுத்துட்டோம்னா 200 by t plus 1. So t cancel. When you put up infinity, you get 30 liters. So what is your answer? 30 liters தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சரிங்களா? So the concentration of salt water. So when t tends to infinity, maximum நீங்க t போடும்போது you will get 30 liters அப்படிங்கிற ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வரும். So simple ரா பசங்களா. Okay everyone, you want me to show your important questions. So one sec. டுடே ஈவினிங் போடலாம்ல? இல்லடாப்பா, பிகாஸ் ஈவினிங் வந்து எனக்கு பெய்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஈவினிங் எல்லா நாளுமே ஐ ஹாவ் அ பெய்ட் செக்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் டைட்லி பேக்ட். ஸோ அதனால எனக்கு லைவே வர முடியாம போயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஐம் கம்மிங் ஃபார் மார்னிங் தான் பசங்களா. ஸோ தட் லைவ் செக்ஷன்ஸ் நான் எடுக்கணும்ல, அதுக்காக தான் மார்னிங் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சி திஸ்டா பசங்களா, ஐ ஹாவ் புட் ஹியர். ஸோ 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், செகண்ட் மிட் டர்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குங்களே, இதில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் உங்களோட செகண்ட் மிட் டர்ம்க்கான 8th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், அண்ட் 7th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், இதை நான் ஆல்ரெடி எங்கள் சைட்லேருந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஃபார் 7th and 8th ரெண்டுக்குமே ஐ ஹாவ் அப்லோடட் ஃபார் யூ. சரிங்களா? 7th and 8th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா கணேஷ்? அண்ட் மொத்தமாக இந்த செகண்ட் மிட்டம்காக தேவைப்படுற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இஃப் எனி ஒன் மிஸ்ட் இட், ஸோ சீ த்ரூ இட். சரியாடாம்மா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஃபர்தரா? உங்களுக்கு ஆல்ரெடி நான் 7th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 7th கூட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் 8th ஆல்சோ டன் ஃப்ரம் மீ. இப்போ 9ம் ஓவராலாக கம்ப்ளீட் ஆக போகுது. எனி டவுட் ராமா? No doubts? ஓகே. ஸோ ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணுற பசங்களா, உங்களுக்கு டெய்லியுமே லைவ் செக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ டெய்லி லைவ் செக்ஷன்ஸோட டாபிக்ஸை நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேம் இந்த கிளாஸை மட்டும் லைவ் செக்ஷனில் வச்சா நல்லாயிருக்கும், இந்த கிளாஸை லைவ் செக்ஷன்ஸில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்கள் தாட்டை நீங்கள் என் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே வாடாமா? ஸோ எவ்ரிவன், any further doubts? வேற எந்த டவுட்டும் இல்லடா பசங்களா? ஸோ கேன் வி ப்ரொசீட்? ஓகே எவ்ரிவன். ஸோ இன்னும் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ஸுக்கு எதுவுமே வந்து 11th வீடியோஸ் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை, லைவ் செக்ஷன்ஸ் அவைலபிளாக இல்லைன்னா யூ லெட் தெம் நோ. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் மேம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ யூ சி தேம் அப்படின்ற மாதிரி யூ ஜஸ்ட் ஷேர் இட் வித் தெம். ஸோ இந்த எங்கள் சைடுக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஹாவ் அ வெரி குட் டேடா பசங்களா. இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப சூப்பராக போகட்டும். சரிங்களா? ஸோ டாடா, பாய் பாய்.